நானா மதுரை குண்டு மல்லி நான் வாடா மண்ணா தலையில் வச்சனா நீ வாமா நீ வாமா நீ வாமா குண்டு மல்லிகை பூவை சுட்டுவ நம்ம கடை வீதி கலகலக்க பச்சை மிளகா அது காரம் இல்ல நாயகனே என் ஐயாவே முருக தலசாதியே தடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா மல்ல மருத மல மல்ல மருத மல சில 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 வெங்கல சில சின்ன வெங்கல சில காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமணி குள்ளநரி கூட்டத்திலே புள்ளிமான் நிக்குதடி கண்ணி வச்சு வளவிரிச்சா இந்த மான் சிக்குமடி போடு பம்பை உடுக்க கட்டி பரிவட்டம் மேலே கட்டி
உடுக்க கட்டி பரிவட்டம் மேல வெட்டி போட்டு பாடு வித்தார கள்ளி உன் தாளத்தையே கேட்டு ஆடு அச்சார சொல்லி பரவாயில்லைங்க. ஏன்னா நீங்க நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. அப்படிங்களா? உங்க ஊர் உங்க பேர் என்ன பாப்பா? என் ஊராங்க. ஏன்னா கருப்புசாமி நடவர தாத்தாலாம் எந்திரிச்சு உட்காருங்க, யாரும் படுக்காது வேண்டாம். ஏன்னா 7 பூங்குற வைத்து 7 வந்து தெய்வத்தில் அழைக்கிற காட்சியெல்லாம் இருக்கு. ஆமா, அதனால தேவராஜ் அவர்கள் எனக்காக 100 ரூபாயும் செல்வி அவர்களுக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அன்பை தமிழ் நன்றி வணக்கம் வணக்கம் பல. அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி மனமார்ந்த நன்றி. சரி ஏங்க, என்னங்க உங்க ஊர் உங்க பேரை சொல்லுங்க. என் ஊர் திண்டுக்கல்லுங்க. திண்டுக்கல்? ஆமாங்க. என் ஊர் பொந்துகுளத்தூர். ஐயா, என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? பொந்துக்குள்ள தான் குடியிருக்கிற கல்லு மடங்க எங்க ஊரு. ஓ, கல்லு வடை. ஆமாங்க ஆமாங்க. என் ஊர்லயும் கல் இருக்குங்க. உங்க பேர் என்ன? திண்டுக்கல். திண்டுக்கல். நீங்க பொந்துக்கல். பொந்துக்கல் திண்டுக்கல். 2 கல்லு சேர்ந்தா நல்லா தாங்க. உங்க கல்லு திண்டுக்கல், ஆ, எங்க கல்லு பொந்துக்கல்னா பச்சை இந்த கல். 2 கல்லு சேர்ந்து சிக்கி முக்கி கல் எங்க ஆடலாமா? கல்ல பச்சை கல் அதிகமா இருக்குங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? இங்க அருமை ஐயா கருப்பணன் அவர்கள் இங்க எங்கள் இருவருக்கும் தலா 50 ரூபாய் நன்றி கொடுத்திருக்கிறார்கள். நன்றி நன்றி வணக்கம் 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 பல. கருப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி மனமார்ந்த நன்றி. அதெல்லாம் 50 ரூபாய் தரணும். சரிங்க, இருக்கட்டுங்க. ஏங்க, இருந்தாலும் உங்களை பார்த்தோனே பார்த்தவுடன் நீங்க சாதாரணப்பட்ட பெண்ணே கிடையாதுங்க. ஏங்க அப்படி சொல்லிட்டீங்க? அந்த தேவலோகத்திலிருந்து இறங்கிய கன்னி போல் தெரிகிறது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா கன்னி நீங்க. கண்ணி இல்லையா? கன்னி. ஆக மொத்தம் உங்களுக்கு உங்க பேர் என்ன தெரியுங்களா? என்ன? மாதுளங்கனி. அடடா, மாது மாதுளங்கனி. மாது இளம் கன்னிமாணி. நல்ல தமிழ் பேருங்க, அழகான பெயர். இன்னையில இருந்து என் பேர் மாதுளங்கனி தாங்க. மாதுளங்கனி. ஆமாங்க. அதனால உங்க மாதுளங்கனியில ஆ, எத்தனை ஊர் ஏன்னு இருக்கு கேக்குறீங்களா? ஆ. கலைக்கு அரசன் கலையரசு. ஆ. அந்த கலையரச வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை நம்ம பேரு வந்து இப்படி வந்து நிலைக்கணும்னு இருக்கும்போது அது என்னுடைய சித்தம்ங்க, உங்க மாதுளங்கனி என்னுடைய பாக்கியம். மாதுளங்கனின்னு சொன்ன பாத்தீங்களா? ஆமா. உங்க உடம்புல பல ஊர் இருக்குங்க. என்னது? ஏங்க என்னங்க நீங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லி? பல ஊர் இருக்குன்னா பல ஊரு. உங்க கண் இருக்கு பாத்தீங்களா? கண்ணு. கண்ணாடி வட்டி. கண்ணாடி வட்டி. கண்ணாடி வட்டி. கண்ணாடி வட்டி. அதே மாதிரி உங்க மூக்கு இருக்கு பாத்தீங்களா? மூக்கு. மூக்குனாங்குறிச்சி. ஐயோ, மூக்கன்னா குறிச்சி. மூக்குனாங்குறிச்சி. சரிங்க. அதே மாதிரி உங்க பல்லி காட்டுங்க. ஈ. பல்ல வட்டி. உங்க தலையில முடி இருக்கு பாத்தீங்களா? இருக்குங்க. அதாங்க முடிகணம். முடிக்கணம். இன்ஜினியர் மூர்த்தி அண்ணன் அவர்கள் எனக்காக 100 ரூபாயும் இங்கே செல்வி அவருக்கு 100 ரூபாய் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். மூர்த்தி அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். ஏங்க அதே மாதிரி உங்க கை எப்படி ஆட்டுங்களேன். கை காட்டி. கை காட்டி மணப்பறைக்கு. உங்க வயிறு இருக்கு பாத்தீங்களா? வயிறு. வகுத்தூர். வைத்தூர். எல்லாமே வருங்க. அங்க வகுத்துக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? இருக்குது என்ன குடல் இருக்கு. சிறுகுடல் பட்டி கண்ணதாசன் ஊர் பாப்பா. சிறுகுடல் பெருகுடல். சிறுகுடல் பட்டி கண்ணதாசன் ஊர் பாப்பா. ஓ ஆமாங்க. சரிங்க. அது மலைக்கு பக்கம் இடம் இருக்கு பாத்தீங்களா? இடைய கோட்டை. இடை. இடைய கோட்டை பாப்பா. இடை. இடைய கோட்டை. சரிங்க. அது எரியோடுக்கு பக்கம். முடிகணம் தலையருக்கு முடிகணம். முடிக்கணம். முடிகணம் முடிகணம் முடிகணம். முடிகானம். முடிகணம். அதனால எல்லாம் இருக்குங்க. சரிங்க. ஆனா 2 ஊர் இருக்கு பாத்தீங்களா? எந்த ஊருங்க? தொண்டை இருக்கு பாத்தீங்களா? என்னங்க? ஏன் அதுக்குள்ளற மட்டும் உள்ளற போகுது? இல்ல தொண்டைமான். எடுத்துக்கிட்டு விடுங்க வெளியில. இல்ல தொண்டைமான் புதுக்கோட்டைங்க அது. தொண்டைமான். தொண்டைமான் புதுக்கோட்டை. ஏங்க கல்வனை காட்டி கொடுக்கும் ஊருங்க. தொண்டைமான் அப்படியே வெளியிலே மை சொல்லி நாளைக்கு கூட்டி உதச்சப்பட போறாங்க வீடியோல பார்த்துட்டாங்க. கயவனை காட்டி கொடுத்த ஊர். அந்த உங்க 2 இருக்கு பாத்தீங்களா? சரிங்க. சின்ன முளையூர் பெரிய முளையூர். ஏய், சின்ன மாரியம்மா பெரிய மாரியம்மான்னு கூட சொல்லு. சின்ன முளையூர் பெரிய முளையூர் அப்படினா வேற மாதிரி கேக்கும். முளையூர் சின்ன முளையூர். சின்ன மலையூர். முளையனூர் இருக்கு பாத்தீங்களா? முளை கட்டிய பயிர்னு சொல்லி இப்ப விக்கிறாங்க. ஆனா வாங்கி திங்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஆனா எவ்வளவுதான் ஊர் இருந்தாலும் இருக்குதா? நீங்கள் நானும் சேர்ந்தா என்னங்க சொல்ல? அப்பதான் நம்ம 2 பேத்துக்கு ஒரு ஊர் உருவாக. என்ன ஊர் தெரியுமா? என்ன ஊர்? கரு ஊர். ஓ, கரு உருவாகுற நம்ம கரு ஊர் பாப்பா. அங்க வாங்க. தர்மகர்த்த ஐயா 100 ரூபாயும் ஆட்டோ சீனி அவர்கள் 100 ரூபாய் எங்கள் 20 கண்டுபிடித்திருக்கார்கள். அன்பை தமிழ் நன்றி வணக்கம் வணக்கம் பல. தர்மகர்த்த ஐயாவுக்கும் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி நன்றி. ஏன்னா இன்னொரு விஷயம், நாடகத்தில் வந்து பப்புன் டான்ஸ் ரசித்து ஏன்னா பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க.
ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு பிடிச்சாதான் அன்பளிப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பேசியிருக்கோம். நன்றி, வணக்கம். ஏங்க உங்களை பார்த்து எப்படிமா இருக்கு சொல்லுங்களா? உங்க உண்மையான பேர் என்னங்க? என்னுடைய பேர் ஜி.ஏ. செல்விங்க. ஜி.ஏ. செல்வி. ஆமாங்க. ஏன் உண்மையான பேர் என்னறீங்களா? லைக்கரசன். ஏய் லைக் 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 பண்றதியா? அவர் லைக்கரசன். அதனால உங்களை எப்படி சந்தோஷமா பாக்குறோம்ல. உங்க எப்படி நினைச்சு சொல்லுங்களா? சொல்றேன் கேளுங்க. ஹலோ 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 செல்வி சொல்லுங்க தலை. நான் கட்டிருக்கிற வஸ்தபாணி ஆண்டோட மாத்திர பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆழத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் நெசத்திலிருந்து தோரணமாக தொங்க விட்டிருப்பேன். தொங்க விட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன செய்வது? கந்தசாமி ஐயா எங்கள் இருவருக்கும் 100 ரூபாய் நாங்கள் கொடுத்திருக்கார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி மனமார்ந்த நன்றி. 50 ரூபாய் பாக்கி. அதனால ஏங்க உங்களுக்கு 50 ரூபாய் உள்ளுக்குள்ள போறீங்க. அதனால ஏங்க உங்களை எப்படி நினைச்சீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க செல்வி. சொல்லுங்க. நான் கட்டிருக்கிற வஸ்தபாணியை பார். பார்த்து விட்டேன். ஏன் அங்கங்கே ஓட்டையாக இருக்கிறது? ஆண்டோட மாத்திர பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் வானத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் நட்சத்திரத்தை தோரணமாக தொங்க விட்டிருப்பேன். என்ன செய்வது? ஆண்டவன் அந்த பரிசு எனக்கு தரவில்லையம்மா. ஏன்? உள்ளே சென்று பார். எங்கு பார்த்தால் வெறும் ட்ரெஸ் பெட்டி மசுறு மட்டையாகத்தான் இருக்கும். நம்ம கொண்டாந்து அதனமா இருக்கு, மாறியா இருக்க போகுது. தேர் போலே வரும் பொன்னூஞ்சல் அதில் தேவதை போலே நீயாடே பூவாடை வரும் மேனிலே உன் புன்னகை இதழ்கள் விளையாடே கார்காலம் என விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீனே கோலவிட கைவளையும் மைவிலியும் கத்தி அணைத்து கவிப்பாரே மயக்கம் என்ன மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே தயக்கம் என்ன உந்தன் சலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நான் தொடமாட்டேன். கண்ணத்தேருக்கும் கிண்ணத்தை எடுத்து அது வருந்தாமல் விடமாட்டேன். உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தில் நாளும் தொடமாட்டேன். உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே தயக்கம் என்ன உந்தன் சலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே. ஆடி வரும் இந்த நீரோடை அதில் பாதை பூஜை செய்து வர ஓடி வரும் வண்ண மேலாடை உன் பாத பூஜை மல்லிகை காத்து மஞ்சத்தின் மீது மந்திரம் போட்டு தாளாட்டு மல்லி மலை தேன் கையிலெடுத்து வண்ண இதழ் உன்னை சீராட்டு மயக்கம் என்ன உந்தன் மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே தயக்கம் என்ன உந்தன் சலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே. அடேங்கப்பா உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. இருங்க வந்துருச்சு. சரிங்க. இவருக்கு அப்படி வந்தா எனக்கு எப்படி வரும் சொல்லுவோம்ல. ஏங்க இந்த ஆடி காத்தடிக்க உள்ளூரை சார்ந்த கோபால் ஐயா அவர்கள் இங்கே 100 ரூபாய் நகடி கொடுத்திருக்கிறார்கள். அன்புப்படி ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி வணக்கம். இந்த பாடலை பாராட்டி அன்புப்படி ஐயா நன்றி வணக்கம். அங்க உங்க கதையில சொல்லுங்க. சொல்லட்டுங்களா? ஏங்க நான் சொல்லிடுவேங்க, நீங்க திட்டக்கூடாது. சொல்லட்டுமா? என்னது? என்னங்க என்னமோ சிரிக்கிறாங்க. யார் சிரிக்கிறது? ஏங்க என்னைய பார்த்தா? சரிங்க. இந்த காத்து அடிக்கிற காரணத்தினால இந்த காத்தோட சேத்தனச்சா எப்படிங்க இருக்கும்? ஏங்க எப்படிங்க? அதேதாங்க. காத்தோடு பூரச
ரசிகர்களே, இந்த நார்த்தாமலையிலே மகமா என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே 7 எல்லையிலிருந்து 7 பூங்குரம் வைத்து இந்த நேரத்திலே அருளழைப்பார்கள். அருளளிக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அருளாடி வந்து இந்த பூங்குரத்தை தொட்டு தூக்க வேண்டும். இப்பொழுது எங்கள் கதைக்கு செல்கிறோம். நன்றி. என்ற வணக்கம் 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 பல நன்றி.